அந்த சமூகத்துக்கு காலங்காலமாக இழைக்கப்பட்ட விடயங்களுக்காக நீதி கிடைக்கப்படாது. சர்வதேச நீதியும் வழங்கப்பட முடியாத ஒரு நிலையிலே இன்று தமிழ் சமூகம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நிலை எடுத்து பார்த்தால் செம்மணியிலே 400க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அவற்றுக்கான பகுப்பாய்வுகளை கூட ஒரு நீதியான முறையிலே வெளிநாட்டிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கூட மறுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றது. மிக முக்கியமான கனத்த இதயத்துடன் பேச வேண்டிய நாள் ஜூலை 23, 1983 ஆண்டு தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை இழைக்கப்பட்ட இந்த நாளிலே கடந்த கால வரலாறுகள் நம்பிக்கை இனங்களையும் விரக்திகளையும் தமிழ் மக்கள் மனதிலே விதைத்திருக்கின்றன. உண்மையிலே பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வாகவே அந்த ஜூலை 23 அமைந்திருந்தது. இனப்படுகொலையானது இந்த ஜூலை 83 தொடங்கி முள்ளிவாய்க்கால் வரை நீட்சி பெற்று நிற்கின்றது. உண்மையாக அதற்காக நீதி கண்டு நிற்கின்ற இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்த நாட்டிலே வழங்கப்பட்ட நீதி என்ன? இந்த நீதி வழங்கப்பட்டதாக சரித்திரமும் இல்லை, வழங்கப்படுவதற்கான அறிகுறிகளும் இல்லாத நிலையிலே இவ்வாறான இந்த பொருளாதார கட்டுமானங்களிலே தமிழ் மக்கள் எந்த நம்பிக்கையை கொண்டு அதில் பங்கெடுப்பதென்றொரு மிகப்பெரிய வினா இருக்கின்றது. என்று பாருங்கள், தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்கப்பெறாத அந்த சமூகத்துக்கு காலங்காலமாக இழைக்கப்பட்ட விடயங்களுக்காக நீதி கிடைக்கப்படாது. சர்வதேச நீதியும் வழங்கப்பட முடியாத ஒரு நிலையிலே இன்று தமிழ் சமூகம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நிலை எடுத்து பார்த்தால் செம்மணியிலே 400க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அவற்றுக்கான பகுப்பாய்வுகளை கூட ஒரு நீதியான முறையிலே வெளிநாட்டிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கூட மறுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தமிழ் மக்களின் அரசியல், பொருளாதார, அவர்களுடைய சமூக கலாச்சார விளிமியங்களை கட்டி எழுப்புவதற்காக சமகாலத்தில் கூட பல நம்பிக்கை இனங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மிக முக்கியமாக வடகிழக்கு தமிழ் மண்ணில் தொல்பொருள் என்ற ரீதியிலே பல இடங்களிலே பௌத்த ஆலயங்களின் கட்டுமானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றுக்காக பௌத்த ஆதாரங்கள் பல காட்டப்பட்டாலும் கூட தொல்பொருள் என்ற அடிப்படையில் அவற்றை பாதுகாப்பதை விடுத்து அவை கடந்த காலங்களிலே தமிழ் மக்களிலே எவ்வாறு மனங்களிலே சந்தேகங்களையும் விரக்தியையும் உருவாக்கியது, அதே போன்றான நிலை இன்றும் உருவாவதற்குரிய அதற்கு அப்பால் தமிழ் மக்களின் மிக முக்கியமான பொருளாதார கட்டுமானங்களை உறுதி செய்வதற்கான எந்த செயற்திட்டங்களும் இல்லை. உண்மையாக மட்டக்களப்பிலே மேய்ச்சல் தரை விவகாரம் 1000 நாட்களை தாண்டி அந்த மேய்ச்சல் தரைக்குரிய கால்நடை வளர்ப்போர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலங்களிலே அயல் மாவட்டங்களிலே இருப்பவர்கள் அடாத்தாக நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக குடியேறி அவர்களின் காணிகளை கை கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு தமிழ் மக்கள் இந்த அரசை நம்பி தங்களுடைய பங்களிப்பை செய்வதென்ற ஒரு கேள்வி ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ் பேசும் மக்கள் மிக உறுதியாக இந்த நாட்டின் கட்டுமானத்திற்கு உழைக்க வேண்டுமென்றால் அவர்களுடைய சமூக கலாச்சார பொருளாதார விடயங்களை நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் விடயமாக நாம் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த சட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமாக நேர்மையும் நியாயத்தையும் உருவாக்கக்கூடிய வகையிலே கொண்டு வரப்படுகின்ற சட்டங்களை நாங்கள் வரவேற்கின்ற வகையிலே அதே போன்று இந்த ஜூலை 23 தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக நடந்த அநியாயங்களுக்கான நீதி கொடுக்கப்பட வேண்டிய விடயம் மிக முக்கியமாக இருக்கின்றது. சர்வதேச நீதியை கொடுப்பதற்கு மறுப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்காமல் அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் அரசியல் உரிமைகளையும் கட்டியெழுப்புவதற்கு ஒத்துழைப்பு ஆதரவும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.